இன்னைக்கு தனுஷ் சாரோட கரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் உண்மையிலேயே ஒர்த்தா தியேட்டர்ல போய் பார்க்கலாமா இல்ல வேண்டாமா இல்ல அந்த படம் மொக்க படமா எப்படி இருக்குன்னு ஒரே நிமிஷத்துல சொல்றேன், டக்குன்னு கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் போர் தொழில்ங்கிற ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு அடுத்த படம் இந்த படமா பண்றாரு. சோ கதை வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட், ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஒரு ஹைஸ்ட் த்ரில்லரே வந்து ரூரல்ல எடுத்துட்டு போய் ஹைஸ்ட்னா என்ன அப்படியே துடுன்னு AK-47 வச்சு மணி ஹைஸ்ட்ல வர மாதிரி மாஸ் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஹைஸ்ட் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல இருக்க ஒரு பேங்க்ல ஹைஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கும் அந்த படத்தோட கான்செப்டே கேட்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். தனுஷ் சார் ஆப்வியஸ்லி நடிப்பு அசுரன் சொல்லி பட்டமே கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு, கேஷுவலா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஹீரோ என்ட்ரி மாஸ் அது இதுன்னு எதுவுமே இல்லாம அவரோட கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு ஆங்கிரி யங்மேனா வந்திருக்காரு. அவரோட கேரக்டர் எல்லாமே பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினா நடித்த மமிதா பைஜு எனக்கு உண்மையிலேயே இந்த படத்துல தான் அவங்கள பார்க்கும்போது ஆஹா நல்ல ஒரு ஹீரோயின் பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ரோல்ல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க, ஆப்டா இருந்திருந்தாங்க. இவ்வளவு நாள் கியூட் கேர்ளா இருந்தவங்க இந்த படத்தில் உண்மையான ஆக்டரா மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KS ரவிக்குமார் சார், நம்ம கருணாஸ் ஐயா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே நல்லா எழுதியிருக்காங்க. வில்லனா ஜெயராமும் அண்ட் போலீஸ் கேரக்டர்ல வந்து கென் கருணாஸுக்கு அப்பாவா நடிச்சிருப்பார்ல யூத் படத்துல அவர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் டீசெண்டா இருந்தது, ஒன்றும் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிஜிஎம். பிஜிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்கப்பா. பாட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்க பிட் சாங்காக தான் வரும், கதையோட கதையாக தான் வரும், மாண்டேஜாக தான் வரும். கதை ஃப்ளோவில் அந்த பாட்டு கேட்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தோணுச்சு. படம் ஃபுல்லாக டென்ஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு டென்ஷன் த்ரில்லராக இருக்கும் இது இந்த படமே ஃபுல்லாக. ஸோ ஸ்லோ பர்னிங் த்ரில்லராக இருக்கிறது வந்து அப்படியே எடுத்துட்டு போய் கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமே. என்னடா இவ்வளோதானா கிளைமேக்ஸ், இது இப்படி முடியுதா, இவ்வளோ நல்ல படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸா, நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப மொக்க படம் இது அது இதுன்னு ஏதாவது எவனா சொல்லிட்டு செருப்பு கொல்ட்டு அடிச்சிருங்க. நல்லா தான் இருந்தது படம். நீங்கள் ஒரு டைம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நல்ல படம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ரெஃபரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பராக இருக்கும். ரெஃபரன்ஸ்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான படத்தோட ரெஃபரன்ஸ் வரும். அது வந்து நீங்கள் பாருங்கள், அது அவ்வளோ சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மறக்காம தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள்.